நாச்சியாரே வருக. திருமகள் கடாட்சம் பெற்ற தேவியே வருக. தாய்க்குலம் பெருமைப்பட தரணியாள வந்தவரே, தனக்கு நிகர் எவருமே இளையன எண்ணம் கொண்டவரே, புதியாளும் அரசியே, புலமை அடக்க வந்த பொற்பாவையே, பெண்ணரசியே, மாதரசியே, மங்கையர்க்கரசியே, மணிவழக்க வருக. உம்மை வருக வருக என்று அனைவரும் வரவேற்கிறோம். வித்யாபதி, என்ன வேடிக்கை இது? வேடிக்கை இல்லை தேவி, வித்தை படித்தவனை கொண்டு வந்து சிறைக்கூடத்தில் அடைத்தீர்கள். அவன் இருக்கும் இடம் கலைக்கூடமாக மாறிவிட்டது. இதில் வியப்பென்ன? போதும், வீண் கர்ப்பம் படைத்து வேண்டாத நாடகங்களை ஆடிக்கொண்டிருக்கிறேன். உமது புலமையா எனது அதிகாரமா? இவை இரண்டில் எது வெற்றி பெறுகிறது என்று இறுதியாக பார்த்து விடுகிறேன். நானும் காத்திருக்கிறேன். கொண்டு வாருங்கள் அந்த புலவனை வெளியே. போகட்டும் பாவம் என்று இத்தனை நாள் பொறுத்திருந்தேன். அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரும் என்பதைப் போல தண்டனைக்கு மேல் தண்டனையை கொடுத்தால் பாட வேண்டிய பாட்டு தானாக வருகிறது. குறுக்கே பேசினால் கொன்று விடுவேன். அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம். வித்யாவதிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை எங்களுக்கு கொடுங்கள். அவரை விட்டு விடுங்கள். எனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாயிருந்தால் நான் ஆணையிட்டு கூறுகிறேன், இங்கு என்ன நடந்தாலும் யாரும் குறுக்கே பேசக்கூடாது. இது எனக்கும் அரசிக்கும் உள்ள தனி பிரச்சனை. எவரும் தலையிட வேண்டாம். சிறைக்குள்ளே அடைபட்டு கிடக்கும் கைதிகளிடம் உமக்குள்ள செல்வாக்கை என் முன்னே நிரூபித்து காட்டுகிறீரோ? புலவரே, இன்று முடிவாக கேட்கிறேன். ஒரே ஒரு பாட்டு என்னை பாராட்டி பாடிவிட்டால் நீர் உயிர் தப்பலாம். இல்லை என்னை கண்ட துண்டமாக வெட்டி போட்டாலும் சிதைந்த என் உறுப்புகள் கூட தெய்வத்தை பாடுமே அல்லாது அழியும் இந்த தேகத்தை பாடாது. கொண்டு வாருங்கள் பழுக்க காய்ச்சிய சுடுகோலை. சீக்கிரம் கொண்டு வா. பாரும் உமது முடிவை. சுடுகோலை எடுத்து வந்து எழுதுகோல் ஏந்தும் இப்புலவன் கரத்தையும் என்னை பாட மறுத்த நாவையும் சுட்டெரித்து விடுங்கள். பிறகு எவர் மீது எப்படி பாடுகிறார் என்பதை பார்த்து விடுவோம். செருக்கால் அழியப் போகும் செல்வாம்பிகையே, நான் உண்மை இறுதியாக எச்சரிக்கிறேன். என் தெய்வத்தை நினைத்துக் கொண்டு தீக்குள் விரல வைத்தாலும் தீந்தமிழை தீண்டும் இன்பம் தோன்றுமே அல்லாது தீந்து விடாது என் கரமும் நாவும். ஆனால் தேய்ந்து விடுவோம் அது வாழ்வு விரைவில். இழுத்துச் செல்லுங்கள் இப்புலவனை. நிறைவேற்றுங்கள் கட்டளை. நானே வருகிறேன். புலவரே, உமது வாழ்வின் கடைசி கட்டத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு கேட்கிறேன். என்னை பாராட்டி பாட முடியுமா, முடியாதா? நானும் எனது வாழ்வின் கடைசி கட்டத்தில் நின்று கொண்டு சொல்கிறேன், நிச்சயமாக உங்களை பாராட்டி பாட முடியாது. என்னை பாராட்டி பாடினால் உம்மை நிச்சயமாக விடுதலை செய்து விடுகிறேன். அரசியே, தண்டனை எதுவாகிலும் கொடுக்கும் உரிமை தங்களுக்கு உண்டு. ஆனால் என்னால் தண்டிக்கப்பட்ட ஒருவனை விடுதலை செய்யும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்பதை நினைவுபடுத்தவே நான் இங்கு வந்தேன். இது நல்ல போட்டி. தளபதியாரே, தவறான வழியில் செல்கிறேன். ஆட்சி அதிகாரம் அனைத்தும் என் கையில். அதை தாம் மறந்துவிட வேண்டாம். ஆனால் எதேச்சதிகாரமாக எதையும் செய்து விடலாம் என்று தாங்கள் நினைத்தால் அதை தடுக்கும் அதிகாரம் என் கையில். அதை தாங்கள் மறந்துவிட வேண்டாம். உம்மால் என்னை என்ன செய்ய முடியும்? இப்புலவனை இப்போது விடுதலை செய்து விடுகிறேன். விடுதலை தாங்கள் கொடுத்தால் மீண்டும் புலவனை நான் அடைத்து விடுகிறேன். அதற்கு முன் உங்களையே கைது செய்து புலவனுக்கு அடுத்தறையில் அடைத்து விட்டால்? முடிந்தால் செய்து பாருங்கள். செல்வபுரத்து அரசின் கட்டளை. என் ஆணைப்படி நடக்க மறுத்த வீரமல்லனை உடனடியாக கைது செய்யுங்கள். உடனடியாக கைது செய்யுங்கள். என்ன இது? தங்களைத்தான் கைது செய்யும்படி தளபதியாரின் கட்டளை. வீரமல்ல, பழிக்கு பழி, வஞ்சத்திற்கு வஞ்சம். இதுதான் சட்டம் அரசி. என்னையே கைது செய்யும் அளவுக்கு உமக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என்னை எதிர்க்கும் அளவிற்கு இப்படி தவறான முடிவிற்கெல்லாம் தாங்கள் வந்து விடுவீர்கள் என்று முன்கூட்டியே தெரிந்துதான் அரசாங்க பிரமுகர்களை எல்லாம் ஒன்று திரட்டி சர்வ அதிகாரத்தையும் நானே பெற்றுக் கொண்ட பின் இங்கு வந்திருக்கிறேன். இனி என் திட்டப்படி நடப்பதாக இருந்தால் மன்னித்து மீண்டும் உங்களுக்கு வாழ்வளிக்கிறேன். தேவையில்லை. உம்மை பணிந்து நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என் அதிகாரம் செல்கிறதா இல்லையா என்று நானே பார்க்கிறேன். சூரசேனரே, முதலில் அரசியை பாதுகாப்பில் வையுங்கள். புலவன் வாக்கு பலித்து விட்டது. அன்றொரு நாள் உங்கள் நாட்டுக்குள்ளே இந்த சிறைச்சாலையா அல்லது இந்த சிறைச்சாலைக்குள்ளே உங்கள் நாடா பாருங்கள் என்று சொன்னேன். என் வாக்குப்படி இன்று நாடே சிறைச்சாலைக்குள் வந்து விட்டது. வீரனே, உன் மிரட்டலை எல்லாம் அரசிடம் வைத்துக் கொள்.
உன் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் அப்பாற்பட்டவன் நான், என்னிடம் வேண்டாம். நீயும் உனது புலமை கவிதை அனைத்தையும் செல்வாம்பிகையிடமே வைத்துக்கொள், என்னிடம் காட்ட வேண்டாம். அப்படி மீறினால் என்ன செய்வாய்? உனது புலமை கவிதை உன்னை மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன். அதற்கு முன் உன் வீரம் சர்வாதிகாரம் அத்தனையும் அடியோடு ஒழித்து விடுவேன். ஒழுக்கால முடியாது. ஏன் முடியாது? பார்க்கலாமா? பார்க்கலாம். வையுங்கள் இந்த புலவனையும் சிறைக்குள். அதிகாரத்தை தவறான முறையில் பிரயோகித்த அரசிக்கும் சிறப்புமிக்க செல்வபுரத்து பிரஜைகளே, காலம் சென்ற செல்வபுரத்து மன்னர் பட்டத்து யானையின் மூலம் செல்வாம்பிகையை வாரிசாக தேர்ந்தெடுத்து பின் மறைந்தார். அரசியாகிய அரியாசனத்தில் அமர்ந்ததும் ஆணவம் அளவுக்கு மீறி வந்து விட்டது செல்வாம்பிகைக்கு. தன்னை பாட மறுத்த ஒரு சாதாரண புலவனுக்கு தக்க தண்டனை கொடுப்பதை விடுத்து அவனை காண தனியாக சிறைச்சாலைக்கு செல்வதும் வருவதும் அவனை பாடச் சொல்லி கெஞ்சுவதும் இதே வேலையாக போய்விட்டது. இப்படி நடப்பதெல்லாம் தவறு என்று நான் சுட்டிக்காட்டியதற்கு என்னையே கைது செய்யும்படி உத்தரவிட்டார். அதிகாரத்தை தவறான முறையில் உபயோகித்ததாலும் தன் மனப்படியெல்லாம் நடக்க முற்பட்டதாலும் நாட்டு மக்களின் நன்மையை கருதி நானே செல்வாம்பிகையை கைது செய்து காவலில் வைத்து விட்டேன். இந்த இடைக்காலத்தில் படையெடுத்து அந்நியர் இங்கு வந்துவிடக் கூடாது என்று அரசாங்க பிரமுகர் சகலரின் சம்மதத்தை பெற்று நானே செல்வபுரத்தின் சர்வ அதிகாரியாய் பொறுப்பேற்றிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரமல்லர் ஆட்சியிலே செல்வவரம் செழிப்போடு விளங்கும் என்று உறுதி கூறுகிறேன். இனி அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கிறேன். கொண்டு வாருங்கள் செல்வாம்பிகையை. நாட்டை ஆள வேண்டிய செல்வாம்பிகை இப்படி நாடு கடத்தும் நிலைமைக்கு ஆளாகிவிட்டாரே என்பதை நினைக்கும் போது எனக்கே வருத்தமாகத்தான் இருக்கிறது. வீரமல்லா, அடுத்து நடக்கப் போவதை எடுத்துச் சொல்ல முடியாத அளவுக்கு மனித படைப்பாக பிறந்துவிட்ட நீர் எனக்கு தண்டனை கொடுக்க போகிறீரா? அதற்கு முன்பே உமது நிலைக்கு ஆபத்து வந்து விட்டார். என்னை எவராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. நானே நாட்டின் சர்வாதிகாரி. பலம் படைத்த ஒரு சில வீரர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பயமுறுத்தி என்னை பகைத்துக் கொள்ள வேண்டாம். எனக்கென்றும் ஒரு கூட்டம் இல்லாமல் போக மாட்டார்கள். அவர்கள் உன்னை சும்மாவும் விட்டுவிட மாட்டார்கள். ஆதரவாக உமக்கு 1000 பேர் வந்தாலும் அனைவரையும் அடக்கி ஒடுக்கி விடுவேன். எனது வீரத்துக்கு முன் உமது செல்வாக்கு சிதறி ஓடிவிடும். செல்வபுரத்து மக்களே, வீரமல்லனின் பலாத்கார ஆட்சியில் நீங்கள் காணப்போகும் பயன் துன்பமே தவிர இன்பமில்லை. கண்ணீர், கொடுமை, வறுமை அனைத்தும் தலைவிரித்து ஆடப்போகிறது. இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இன்றே தக்க நடவடிக்கை எடுத்து விடுங்கள்.